ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் நேற்று நைட்டு வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ்க்கு வறுத்து எல்லாமே வந்துட்டு ஆற வச்சுட்டேன். காலையில் தான் வந்து எடுத்து அப்படியே வந்து பக்கெட்டில் வந்து போட்டு வச்சேன். இன்றைக்கி கொண்டு போயிட்டு மிஷினில் கொடுத்து வந்து அரைக்கணும். ஆன்லைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியல. ப்ளஸ் ஆன்லைனில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஏபிசி மால்ட்டும் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நேற்று வந்து சுபஸ்ரீக்கு வந்துட்டு முடியலை. நேற்று அவளுக்கு வந்து ஊசி போட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து அஸ்விதாவுக்கு வந்து முடியலை. அஸ்விதாவுக்கு கொஞ்சம் காய்ச்சலும் சளியும் இருக்குது. இன்றைக்கி வந்து சுபஸ்ரீ ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அஸ்விதா வந்துட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா. இப்படி தான் 2 பேருக்கும் மாற்றி மாற்றி வந்து முடியாமல் வரும். ட்வின்ஸ் மாதிரி தான் என்னோடய நிலமை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்னா வந்து நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சன்னா அதாவது வெள்ளை கொண்டக்கல்லையை வச்சு இன்றைக்கி வந்துட்டு உருண்டை குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன். வேறு எதுவும் செய்கிறதுக்கு ஐடியாஸ் வந்துட்டு இல்லை. நான் ஒரு நார்மல் குக்கிங் தான் வந்து செய்வேன். அதில் வந்துட்டு வெரைட்டி அதிகமாக வந்துட்டு சில டைம்ஸ் வந்து செய்வேன். சில டைம்ஸ் வந்துட்டு கம்மியாக செய்வேன். பிள்ளைங்க சாப்பிட்றத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சமைச்சிக்குவேன். இப்போ காலையில் வந்துட்டு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு நான் வந்து தோல் உரிச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு புளி தேவை. அதனால் புளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து சைட் பை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து கொதிச்சிருச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கரண்டி வந்து மேலே வச்சுட்டு அப்போ தான் பொங்காது. மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கல்லையை வந்து சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து அரைச்சிட்டு நல்ல நைஸாக 2வது வாட்டி போட்டு அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கிட்டேன். அரைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு அரைப்படலை. ப்ளஸ் அந்த சன்னாவோட தோல் வந்துட்டு ஸ்கின் வந்துட்டு அந்தளவுக்கு அரைப்படலை அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து இதில் வந்து லைட்டாக வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கங்க. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அரைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரைச்ச அந்த சன்னா பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாலாம் வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சின்ன வெங்காயம் வந்துட்டு தேவை. அதை வந்துட்டு நல்ல நைஸாக பொடி பொடியாக வந்துட்டு சைட் பை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சுங்க. அதை வந்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு தண்ணி வந்துட்டு இல்லை ஜக்கில். அதில் தண்ணி வந்து பிடிச்சி அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் வந்துட்டு மறுபடியும் வந்து தண்ணி வந்து போட்டு விட்டேன். ஃபுல் பண்ணிட்டேன். ஏன்னா திடீர்னு கரண்ட் இது இல்லாமல் போச்சுன்னா சிரமம் அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட் வந்து பால் வந்துருச்சு. அதை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அதில் வந்துட்டு என்னோடய ஹசு ஹெல்த் மிக்ஸ் அதாவது ஹசு ஃபுட்டோட ஹசு ஹெல்த் மிக்ஸை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு பால்லேயே வந்து செஞ்சுருவேன். சில டைம்ஸ் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்குவேன். பாலும் தண்ணியுமா சேர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம் சைட் பை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சன்னா பேஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சோம்பும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவிட்டு இதில் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை மூடிக்கிட்ட. காரத்துக்கு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகா சேர்க்கல. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எல்லாத்தையும் உருண்டை குழம்புக்கு உருண்டையாக வந்து நம்ம வந்து பிடிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் வந்துட்டு ஹெல்த்தி. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சன்னா கொடுத்தாலும் வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த் மிக்ஸுக்கு ஜீனி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்றாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு வெந்தயம் சோம்பு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்து நம்ம உருண்டை குழம்புக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்து வதக்கிட்டு அதை வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். சைட் பை வந்துட்டு கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு டீ வந்து போட்டுக்கிட்டேன். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆயிரும் இல்லையா? அது வந்து டக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது பத்தாது பார்த்திங்கன்னா அஸ்விதா நேற்று சுபஸ்ரீ ஊசி போட்டா இன்றைக்கி நான் ஊசி போடுறேன் நாளைக்கு நீங்கள் அப்படின்ட்டு. ஐயோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க எனக்கு முடியாமல் வந்துச்சுன்னா யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு உருண்டை குழம்புக்கு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம்
புளி தண்ணி வந்து நான் அதில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி மட்டும் இல்ல, இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா, உருண்டை குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். ஏன்னா, உருண்டை போட்டோன்னா நல்லா திக்காயிரும். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, எக்ஸ்ட்ரா வந்துட்டு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். அந்த சைட் கேப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு டீ வந்துட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். டீயை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்துட்டு டீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னோடய ஐடியாஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி பொடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணோம்னா, அதுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது இப்போ இருக்குது. அது இனிமே தான் நான் வந்துட்டு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டீ வந்து போட்டுட்டு நேரா வந்துட்டு வெளியில் வந்தாச்சு. சுபசரி தான் வாசக்கூட்டி இன்றைக்கி வந்து கோலம் வந்து போட்டா. ப்ளஸ் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம யூடியூப்லேயே வந்து போட்டு பார்த்தோன்னா தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வந்து ஐடியாஸ் வந்து தெரியும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். காலையில் 7 மணி 7:15 தான் ஆகுது. வெயில் சரி கொளுத்து கொளுத்திட்டுருக்கு. அப்புறம் நான் வந்து டீ வந்து குடிச்சிட்ருந்தேன். இப்படி தான் என்னோடய நிலமை. அஸ்விதாக்கு முடியாமல் இருந்தா சுபஸ்ரீக்கு முடியாமல் வரும். சுபஸ்ரீக்கு முடியாமல் இருந்தா அஸ்விதாக்கு முடியாமல் வரும். அதனால் வந்துட்டு முடியாமல் வந்துச்சு அப்படின்னாவே இந்த பிள்ளைங்களுக்கு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா திடுதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நைட்லலாம் வந்துட்டு வாமிட்டிங், லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தனியாளா. அதனால் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு முடியலைனாவே எனக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துரும் ஆட்டோமேட்டிக்காவே. அதுக்கப்புறம் உருண்டை குழம்புக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருண்டைய வந்துட்டு நம்ம இதில் வந்து போட்டுட்டு கிண்டக்கூடாது. அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சிரணும். ஃபுல்லாக சிம்லேயே வச்சிரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழ இருந்து மேலே, மேலேருந்து கீழ அப்படியே லைட்டாக வந்துட்டு பெரட்டி விடணும். பெரட்டி விட்டோம் அப்படின்னா உடையாது, கரையவும் கரையாது. நல்லா சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சைடிஷ்க்கு வந்துட்டு இன்றைக்கி வடகம் தான் வந்து செஞ்சுருந்தேன். வேறு எதுவும் செய்கிற ஐடியாவில் இல்ல. நைட்டு ஹெல்த் மிக்ஸ் வந்து வறுத்து போட்டுட்டு தூங்குறதுக்கே வந்துட்டு லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. 2வது வந்து பிள்ளைங்க அந்தளவுக்கு இப்போ சாப்பிட்றது இல்ல. ஏன்னா முடியல இல்லையா? அதனால் அந்தளவுக்கு சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சுட்டு, இன்றைக்கி வந்துட்டு சன்னா உருண்டை குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வடகம் வச்சு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி சுபஸ்ரீ மட்டும்தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறா. அஸ்விதா வந்துட்டு போல. அஸ்விதா என்னோட தான் வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கு இந்த பாக்ஸில் வந்துட்டு வடகம் போட முடியாததுனால சில்வர் டிஃபன் பாக்ஸை எடுத்து அதில் வடகத்தை வந்து போட்டு அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் சுபஸ்ரீயோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க அம்மா. அவங்க வந்துட்டு ஹெல்த் மிக்ஸ் கேட்டாங்க. 2 பாக்கெட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு சுபஸ்ரீ ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அஸ்விதாவுக்கு ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நேரா ரைஸ் மில்க்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சுகர் பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது. அது வேணும்னு சொல்லி அதை தவி தவி பறிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நானும் வந்துட்டு பறித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாசமலர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சிக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா சாமி நெஞ்ச நக்கிட்டியே 2 பேரும் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டில் பயங்கர சண்டை நடக்கும். 2ம் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எம்மாடி அம்மா செம்ம கஷ்டம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கையிலெல்லாம் தெறிச்சு தோலெல்லாம் பிஞ்சிருச்சு. டப்பு 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 டப்புன்னு கொஞ்சம் நேரத்தில் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கும்போது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு நட்ஸு வந்துட்டு வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய். அதுக்கப்புறம் கிண்ட கிண்ட இந்த அளவுக்கு திக்காயிட்டே இருக்குங்க. நல்லா திக்காகி ஒரு கோடு வந்து பிரியிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏபிசி மால்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. எப்படி வரப்போகுது, வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோமே அப்படின்ட்டு. கண்டிப்பா முயற்சி பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே வந்துட்டு முடியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சிரமப்படவே மாட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படிதான். எவ்வளோ வேலையா இருந்தாலும் நான் ஒரு ஆளே வந்து பார்த்துருவேன். எதுக்குமே வந்துட்டு நம்ம ஐயோ! வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். எதா இருந்தாலும் பண்ணுவோம். வந்தா பார்த்துக்குவோம், வரலாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ஏபிசி மால்ட் வந்துட்டு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்ட்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு பால்ல வந்து போட்டு குடுத்தேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஏலக்காய்லாம் வந்துட்டு லாஸ்ட்டா பொடிச்சுட்டு போறனால கொஞ்சம் திரி திரியா வந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு குடுக்கும்போது ஃபில்டர் பண்ணி குடுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.